அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிறு ரெண்டு விதமாக இருக்குங்க. ஒன்று நாட்டு தட்டைப்பயிறுங்கிறது பயிருக்காக, பயிருக்காக நம்ம பண்ணுறது. அதே இது பொரியல் தட்டைப்பயிறு அப்படிங்கிறது நம்ம காராமணின்னு சொல்கிறோம்ல, உணவுக்கு சாப்பிட்றது, அது காராமணி. சரிங்களா? அது நாட்டு தட்டைப்பயிரும் இருக்குது, அதுவும் இருக்குது. அப்போ இந்த தட்டைப்பயிறு அப்படிங்கிறது நாட்டு தட்டைப்பயிருங்கிறது மானாவாரியிலையும் கொண்டு வரலாங்க, தண்ணி பாசனத்துலேயும் கொண்டு வரலாம். ஆனால் இந்த பொறியியல் தட்டைப்பயிருங்கிறது கண்டிப்பாக இரவையில் தான் பண்ண முடியும். சரிங்களா? பாசனத்தில் தான் பண்ண முடியும். இந்த பொறியியல் தட்டைப்பயிருக்கான விதைகள் பெரும்பாலான மேட்டுப்பகுதி நிலங்களில் நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அதோடய விதைகள் கிடைக்கிதுங்க. தரமான விதை கிடைக்கிது. அது வாங்கி நீங்கள் பயிர் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஆனால் இந்த நாட்டு தட்டைப்பயிறு அப்படிங்கிறதுல அதோடைய விதைகளுமே நாட்டு விதைகள் விற்பனை பண்ணக்கூடிய முகவர்கள்ட்ட கிடைக்கிது. அதில் என்ன ஒன்றாங்க, முறையான விளைச்சல் தரக்கூடிய தரமான பயிர்களை வாங்கி நடவு பண்ணோம் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன். புதுசாக அறுவடை பண்ணி ஒரு 60 நாளுக்குள்ளே இருக்க பயிரை போட்டிங்கன்னா இலை மண்டுது, காய் கிடைக்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் ரொம்ப நாளாக வச்சுருக்கக்கூடிய விதைகளை போட்டிங்கன்னா முளைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. தரமான விதையை வாங்கி போடணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விதையை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி தரம் பார்க்கணும். எதெல்லாம் சூம்பி இருக்கோ, சின்னதாக இருக்கோ, வடிவம் குறைஞ்சிருக்கோ, அதெல்லாம் தனியாக பிரிக்கணும். தனியாக பிரிச்சுட்டு தெளிவான விதைகளை மட்டும் நம்ம போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி நீங்கள் அதை நம்ம ஏற்கனவே பச்சைப்பயிருக்கு சொன்ன மாதிரி ஹியூமிக் பவுடர் ஒரு 25 கிலோ வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு பாசனத்துக்கும் 2 கிலோ அப்படிங்கிற மாதிரி கலந்து கொடுத்தா அந்த பயிருக்கு நன்மை தரக்கூடியங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், எதிர்காலத்தில் மண்ணுக்கு வளமாகி அந்த மண் அடுத்தடுத்த பயிர்களுக்கு நல்ல மண் லூஸ் ஆகி வேர் நல்லா போய் மண் சூப்பராக வர்றதுக்கு அந்த 25 கிலோ ஹியூமிக் பவுடர் உதவி செய்யும். சரிங்களா? இதில் பயிர்கள் நல்ல திடமாக கிடைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த எருக்கு கரைசல் இருக்கு இல்லைங்களா, 12 நாளைக்கு ஒரு முறை ஆரம்பத்துலேருந்து தெளிச்சுக்கணுங்க. 2 இலை விட்ட காலத்துலேருந்து. இப்போ உதாரணத்துக்கு 200 லிட்டரில் எருக்கு கரைசல் போடுறீங்கன்னா அதுலேருந்து 50 லிட்டர் எடுத்து இன்னொரு 50 லிட்டர் தண்ணியோட கலந்திங்கன்னா 100 ஆச்சா. அது கூட மீன் அமிலம் 1 லிட்ரு, அது கூட சாணப்பாசி கரைசல் அல்லது உயிர் கரைசல் எது இருக்கோ கொஞ்சத்தை கலந்துக்கலாம். கலந்துட்டு நீங்கள் தெளிக்கலாம். ஒவ்வொரு பயிருக்கும் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, தெளிச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மணிகள் இருக்கு இல்லைங்களா, மொத்தமாக உருண்டையாக நல்லா வெயிட்டாக இருக்கும். அதான் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா பயிர்கள் வெயிட் வடிவம் நல்லா இருக்கும், அதை வெயிட் போட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டு கம்மியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிதாக இருக்கிறப்ப புழுக்கள் வர, காய்ப்புழு, தண்டுப்புழு, காய்ப்புழு வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த காய்ப்புழு என்ன பண்ணோம்னா இந்த போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை காய்களை ஓட்டை போட்டு உள்ளே போய் உள்ளே இருக்க மணியெல்லாம் தின்னுப்பிடும். அப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சாவியாக இருக்கும். அப்படி பண்ண ஒண்ணாமல் அது நல்ல ஸ்ட்ராங்காக வரணும்னா இந்த கரைசல்களை தெளிக்கணும். உங்களுக்கு இந்த கரைசல்கள் மேலே டவுட் இருந்ததுன்னா கொஞ்சமாக எங்கேயாவது வாங்கிட்டு கூட நீங்கள் 1 ஏக்கர் எங்கேயாவது போடுறீங்கன்னா ஒரு 10 சென்ட்டுக்கு நீங்கள் இதை அடித்து பாருங்கள். மற்றதில் புழு வரும், இந்த 10 சென்ட்டில் புழு வருதா வரலையா இதை மட்டும் ஆய்வு செய்யுங்க. ஒன்று உயிர் கரைசலோ அல்லது சாணப்பாசி கரைசலோ தெளிங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதுக்காக சொல்கிறேன். இதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமைங்க. உயிர் கரைசல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, 15 லிட்ரு கோமியத்தோட 10 லிட்டருக்கு 10 கிலோ சாணம் கலந்து 2 அல்லது 3 முட்டை ஓடோட கரைச்சி உள்ளே போட்டு தினசரி கலக்கணுங்க. 7 நாள் வச்சா 7ஆவது நாள் கிடைக்கிற கரைசல் தான் அது. இதிலிருந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லியிலேருந்து 300 மில்லி எடுத்துக்கலாம், கலந்து தெளிக்கலாம். இதான் நான் சொல்ல வரேன் உயிர் கரைசல்னு. அதே மாதிரி சாணப்பாசி கரைசலுமே வெளியில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் அந்த 1 லிட்டர் கரைசலை கலந்து 2 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சிங்கன்னா நிழலில் வச்சிட்டிங்கன்னா 15 நாளில் கிடைக்கும். அதை நீங்கள் தெளிச்சுக்கலாம், தரைவழி கொடுக்கலாம். செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையான விவசாயம். மீண்டும் சந்திப்போம்.